நாட்டின் முதுகெலும்பு விவசாய தொழில். அந்த விவசாய தொழில் நம் நாட்டில் பின்தங்கியுள்ளது. வேளாண்மை நிறைந்த நாடுதான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். நம் நாட்டில் விவசாய தொழில் லாபகரமான தொழிலாக இல்லை. அதனால் விவசாயிகள் வேதனையில் வாழ்கிறார். எல்லா விதமான தொழில் செய்கிறவனும் வங்கி கணக்கில் அதிகமாக பணம் வைத்திருக்கிறார். ஆனால் விவசாயின் வங்கி கணக்கில் எந்த இருப்பு பணமும் இல்லை. அந்த விவசாயி படும் கஷ்டங்களை பற்றி சில நேரங்கள். சமதளமில்லா நிலத்தை சங்கடப்பட்டு சரி செய்து விதை நெல்லை போட்டு விருட்சங்கள் பெருக்குவதற்கு வேளாண்மை செய்கிறார் விவசாயி. அந்த விவசாயியின் வாழ்க்கையில் தான் வேதனைகளும் சோதனைகளும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லுக்கு விலை இல்லை, நேர்மையான எடை இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, வேதனைகள் அதிகரிக்கிறது. ஏறு பூட்டி உழுது ஏற்றமிகு நீர்ப்பாய்ச்சி வளமற்ற பூமியை வாழ்வாதாரமாக மாற்றி விதவிதமான தானியங்களை வேளாண்மை செய்து இந்திய மக்கள் இன்புற்று உண்டிட எண்ணற்ற கஷ்டங்களை ஏற்றத்துடன் அனுபவிப்பவன் விவசாயி. நஷ்டத்திலும் கஷ்டப்படுபவன் விவசாயி. எல்லோரும் உணவு உண்பதற்காக உழவன், உணவு உள்ளாமல் உழைப்பவன். எல்லோரும் உணவு உண்பதற்காக உழவன், உணவு உண்ணாமல் உழைப்பவன். இந்தியா வேளாண்மை நாடு. விவசாயத்தை நினைக்கும் போது வேதனையாய் இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரமே உணவு தானியம். அந்த நாட்டின் பொருளாதாரமே உணவு தானியம். விவசாய முன்னேற்றம் இல்லை எனில் அந்த நாடு முன்னேற்றம் காண்பதில்லை. கம்ப்யூட்டரும் காகித கரன்சி நோட்டும் கஞ்சி கொடுக்காது. உழவன் ஓய்வெடுத்தால் ஒருவருக்கும் உணவு இல்லை. அரசு உழவனை உற்று நோக்கட்டும், உழவனின் பெருமையை உலகம் போற்றட்டும். அரசு உழவனை உற்று நோக்கட்டும், உழவனின் பெருமையை உலகம் போற்றட்டும். வேண்டும் பொருள் கிடைத்திட வேளாண்மை செய்திடுவோம். நன்றி.